நாம இன்னைக்கு சிவராத்திரி பத்தின பதிவை தான் பார்க்க போறோம். மாசம் மாசம் ஒரு சிவராத்திரி வருது. அது அதே மாதிரி மாசி மாசத்துல வரக்கூடியதுதான் மகா சிவராத்திரி. அது பாத்தீங்கன்னா 26/2/2025 அன்னைக்கு வருது. மகா சிவராத்திரி விரதம் இரவும் தொடங்கலாம், இல்ல எனக்கு முடியல அப்படின்றவங்க நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு தொடங்குது இல்லையா, 26/2/2025 அன்னைக்கு காலையில இருந்து நீங்க விரதம் இருக்கணும். அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து மறுநாள் காலையில 6 மணிக்கு விரதத்தை முடிச்சிடணும். இப்போ நம்ம அதுல 4 கால பூஜை, அந்த 4 கால பூஜையோட நேரத்தையும் நான் இப்ப சொல்லிடுறேன். 4 காலம்ன்றது ஒரு சில கோயில்கள்ல 6:30 மணிக்கு வைப்பாங்க, ஒரு சில கோயில் 7:30க்கு, ஒரு சில கோயில் 9 மணிக்கு. இது காலம் வச்சிருப்பாங்க. 2வது காலம் பாத்தீங்கன்னா 10:30, 11:30 இப்படி அது கோயில் பொறுத்து மாறுபடும். 3வது காலம் 12 மணி, 4வது காலம் 4 மணி. அதாவது 4 மணி அப்படின்றது விடியற் காலில் 27/2/2025 அன்னைக்கு. இப்போ இந்த மாதிரி 4 வேலையும் பூஜை நடக்கும் சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு. இப்ப கோயில்கள்ல பாத்தீங்கன்னா லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல போது லிங்கம் வச்சு வழிபடுறவங்க லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். இல்ல லிங்கம் இல்ல படம் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா படத்துக்கு பூ போட்டு நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதை நெய்வேதனம் பண்ணி இன்னைக்கு சிவபுராணம் படிச்சு திருவாசகம் படிச்சு அன்னைக்கு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா நம்ம கண் முழிச்சு விரதம் இருக்கலாம். இப்போ முதல் காலம் அப்படின்னு சொல்றோம். அதுல பிரம்மா வழிபட்ட காலம். அந்த நேரத்துல பால் அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணலாம். இப்ப 2வது காலம் பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வழிபட்ட நேரம். பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி கற்கண்டு சாதம் வைக்கலாம். 3வது காலம் அப்படி பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான காலம், லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க. அம்பாள் வழிபட்ட நேரம். அது தேனால அபிஷேகம் பண்ணி வில்வத்தால அர்ச்சனை பண்ணணும். அது நிவேதனம் பாத்தீங்கன்னா எள்ளு சாதம் வச்சு நிவேதனம் பண்ணுவாங்க. 4வது காலம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் தேவர்கள் இவங்க எல்லாம் வழிபட்ட காலம். அந்த நேரத்துல கரும்பு சாறால அபிஷேகம் இல்லைன்னா பால் அபிஷேகம் பண்ணலாம். அது அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த விடியற்கால பூஜை பாத்தீங்கன்னா சாதம், வெறும் சாதம், வெள்ளை சாதம் வைத்து அதுல கொஞ்சமா நெய் விட்டு அதை நெய்வேதனம் பண்ணணும். இது முடிஞ்சதும் 6 மணி வரைக்கும் நீங்க கண்முழிச்சு இருந்துட்டு 27/2/2025 அன்னைக்கு காலையில விரதமிட்டு சாப்பிடலாம். ஆனா அன்னைக்கு முழுக்க தூங்கக்கூடாது. மறுநாள் தூங்கக்கூடாது. மாலை தான் விளக்கேத்தி சிவபெருமானுக்கு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். அன்னைக்கு பகல் பொழுது தூங்கக்கூடாது. சிவராத்திரி மறுநாள். முடியறவங்க அன்னைக்கு அன்னதானத்துல விரதம் இருக்கவங்களுக்கு பால் பழங்கள் கொடுக்கலாம். ஏன்னா விரதம் இருக்கவங்க ஃபுல்லா சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால பால் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், உத்ராட்சம், திருநீர், இந்த மாதிரி சிவனுக்கு உண்டான பொருட்களை தானங்களா கொடுக்கலாம். திருவாசகமும் சிவபுராணமும் அன்னைக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அப்படி முடியாதவங்க அன்னைக்கு முழுசும் ஓம் நமச்சிவாயா சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு சிலவங்க மௌன விரதம் மேற்கொள்வீங்க, மௌன விரதமாவும் இருக்கலாம். சிவராத்திரி நாட்கள்ல நம்ம சொல்ற மந்திரங்கள் பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிர்வுகளை தரக்கூடியது. அதனால ஒரு வாட்டி சொல்றோம் அப்படின்னா அது பல மடங்குக்கான பலன். இப்போ ஒரு வாட்டி சொல்றது 10 தடவை சொன்னது அப்படின்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி அது கணக்கில் அடங்காதது. அன்னைக்கு தினத்துல கோயில்ல கொடுக்குற பிரசாதங்களை சாப்பிடலாம். நிறைய சாப்பிடாம கொஞ்சமா சாப்பிடலாம். விரதம் இருக்கவங்க கூட